நிச்சயமாக ஆபிரகாம், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளி பயன்படுத்தி வந்த தொலைபேசி எண்ணை தங்க நகை வியாபாரி பெயரில் இருந்த தொலைபேசி எண்ணை வைத்து ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சேர்த்து விடுவதாக கூறி மிரட்டி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆய்வாளர் புகாரி மீது ஒரு ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காத்திருப்போர் பட்டியலுக்கு அவர் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சுமார் 29 பேர் சேர்க்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட கிருஷ்ணன் என்கின்ற மொட்டை கிருஷ்ணன் பயன்படுத்தி வந்த தொலைபேசி எண் வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த அனில்குமார் என்பவர் அவருடைய ஆதாரங்கள் கொண்டு வாங்கப்பட்டதாக தெரிகிறது. இதற்காக இதனை ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த வழக்கை விசாரித்து வந்த திருவங்கடம் என்ற குற்றவாளியை என்கவுண்டர் செய்த புகாரில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகளுக்காக தன்னிடம் 40 லட்சம் ரூபாய் மிரட்டி பணம் பறித்ததாக அனில்குமார் வடக்கு கடற்கரை காவல் நிலைய துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இவர் ஏற்கனவே காலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவர் ஒரு புகார் அளித்த நிலையில் அந்த புகாரை பூக்கடை துணை ஆணையர் அலுவலகத்திற்கு அந்த புகார் மாற்றப்பட்டது. அதன் பேரில் அதாவது காவல் ஆய்வாளர் மற்றும் அவருடன் இருக்கக்கூடிய 2 நபர்களை அங்கு அழைத்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. நேற்று கூட புகார் அளித்த அனில்குமார் வீட்டிற்கு சென்று இணை ஆணையர் உன்னை வேறு ஒரு போதைப் பொருள் வழக்கில் கைது செய்து அழைத்து வர சொல்கிறார் என கூறி மிரட்டியதாகவும், இந்த வழக்கில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக 5 லட்சம் என கேட்டு மிரட்டியதாகவும் கூறியுள்ளார். மேலும் தனக்கு அதாவது அவருக்கு தேவையான எனக்கு தற்போது பசி அடிக்கிறது, எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய துர்கா பவன் சென்று அங்கு உணவு வாங்கி வா என கட்டளையிட்டு அவர் வீட்டிலேயே அமர்ந்து ஹோட்டலில் இருந்து வாங்கி வரப்பட்ட உணவையும் சாப்பிட்டு இருக்கிறார். பிறகு 5 லட்சம் பணம் கேட்டு தனக்கு 2 சக்கர வாகனத்திலேயே ஆய்வாளர் புகாரியை அழைத்து சென்று வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயிலில் இறக்கி வைத்து அங்கு வைத்து ஆய்வாளரிடம் அந்த 5 லட்சம் பணத்தையும் தொலைபேசி வாயிலாக ஊர்காவல் படை வீரர் ஒருவரை வரவழைத்து அவரிடம் கொடுத்து விட்டு ஏதும் தெரியாத போல் மெட்ரோ ரயிலில் ஏறி சென்று இருக்கிறார். பணம் மட்டும் கேட்டது மட்டும் அல்லாமல் அவர் வண்ணாரப்பேட்டை பகுதி எனக்கு ஒரு 600 சதுரடி இடம் வாங்கி எனது பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து தர வேண்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 சக்கர வாகனம் தர வேண்டும், இவை அனைத்தும் இந்த 10 நாட்களுக்குள் எனக்கு செய்து தர வேண்டும் எனவும் அவர் மிரட்டி இருக்கிறார். இந்த 5 லட்சம் தற்காலிகம் தான் காப்பாற்ற இயலும் என்றும் அந்த 10 லட்சம் அதாவது அந்த அடுத்த 10 நாட்களுக்கு இந்த நான் கேட்ட அனைத்தையும் நீ தராவிட்டால் உன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட அவர் பயமுறுத்தும் வகையில் அவர் பேசியிருக்கிறார். தனது வீட்டிற்கு புகாரி முதற்கொண்டு பேசி மற்ற சிசிடிவி காட்சிகளை கொண்டு துணை ஆணையரிடம் அனில்குமார் புகார் அளித்திருக்கிறார். புகாரை துணை ஆணையர் விசாரித்து வரும் நிலையில் சென்னை மவுண்ட் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் புகாரியை தற்போது சென்னை பெருநகர காவல் ஆணையர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியுள்ளார். ஆய்வாளர் புகாரி, ஊர்காவல் படை வீரர் உட்பட 3 பேரை போலீசார் தற்போது பூக்கடை துணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். 40 லட்சத்துக்கு மேல் பணம் பெற்ற புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தற்போது சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆபிரகாம்.